ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான சூப்பரான எம்மியான ஆப்பிள் ஜாம் ரெசிபி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிள் ஜாம் செய்கிறதுக்கு நான் 3 ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஆப்பிளை தோலோடு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிளை போட்டுட்டு அதில் 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ ஆப்பிள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஆப்பிள் நல்லா கூல் டவுன் ஆனதும் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிறணும். எந்த கட்டியும் இல்லாமல் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஸ்மூத் பேஸ்ட்டை ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணணும். இப்போ நல்லா கொதிச்சு தண்ணி சுண்டுற அளவுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஆப்பிளுக்கு 1.5 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 6 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் மெல்ட் ஆனதும் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். நம்ம ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃப்ளேம் அதிகமாக வச்சோம்னா அது நல்லா கொதிச்சு நம்ம மேலே தெறிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்லோ ஃபயர்லேயே நம்ம குக் பண்ணலாம். அப்போ தான் தீஞ்சும் போகாது. இப்போ நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நான் வீடியோக்காக நல்லா பிரைட்டாக தெரியுங்கிறதுக்காக நான் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஜாமோட கரெக்டான கன்சிஸ்டன்சியை செக் பண்ணுறதுக்கு நாம் ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக கோடு போட்டு பார்க்கணும். இன்னும் நம்மளுக்கு ஜாம் ரெடி ஆகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் ஸ்லோ ஃபயர்லேயே வச்சிடலாம். ஜாம் 3 டேஸ்க்குள்ள ஃபினிஷ் ஆயிரும்னா இந்த லெமன் சால்ட் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த லெமன் சால்ட் வந்து ஒரு சிட்டியை சேர்த்துக்கிறங்க. உங்ககிட்ட லெமன் சால்ட் இல்லைன்னா 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறங்க. ஜாம் ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ பாருங்கள், நம்ம லைன் போட்டோம்னா அது கிளியராகவே இருக்கணும், மிங்கிள் ஆகக்கூடாது. ஸோ இதான் சூப்பரான கன்சிஸ்டன்சி. நம்மளுக்கு ஜாம் ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம கூல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஜாம் பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். நம்ம லெமன் சால்ட் ஆட் பண்ணனால வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விட மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.